அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, கழுகு சிங்கம் ரெண்டும் சேர்ந்து காக்காவை கதற விட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் இந்த கழுகும் சிங்கமும் இந்த காக்காவை எங்கே அடித்தாங்கன்னா சினிமாவில் மட்டும் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. காக்கா அங்கே மட்டும் தான் கத்திக்கிட்டு இருந்துச்சு. இப்போ காக்கா என்ன பண்ணிருச்சு, கழுகு மாதிரி நானும் பறக்க போகிறேன், சிங்கம் மாதிரி நானும் வேட்டையாட போகிறேன்னு சொல்லி நான் களத்தில் குதிக்கிறேன் பாருங்க. நானும் பறக்கிறேன், நானும் நிலத்தில் நடக்கிறேன். அப்போ நான் சிங்கம், நான் பறக்கிறனால கழுகு நினச்சிக்கிட்டு இந்த காக்கா என்ன பண்ணிட்டு களத்துக்கு வந்துருச்சு. எங்க திரைத்திரையை விட்டு தரைக்கு வந்து நான் களத்தில் நிற்க பாருங்க அப்படின்னு சொல்லி காக்கா வந்து கழுகுக்கும் சிங்கத்துக்கும் இணையா வந்து நிற்கன்னு சொல்லி வந்து நின்றுச்சு. இப்போ ஏற்கனவே இந்த காக்காவை பொல 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 பொலன்னு புலம்பதுல மண்டையில முடியெல்லாம் கொட்டி காக்கண்ண வெட்டினா அண்ணன் காக்காவா மாறிடுச்சு. அது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இப்போ ஒரே ஒரு பதிவு இந்த ஒத்த பதிவுக்காகவே ஒட்டுமொத்த காக்கா குஞ்சு ரசிகர்களுமே கதறிக்கிட்டு இருக்காங்க. அதோடு மட்டும் இல்லை, இது சிங்கம் பண்ணியிருக்குன்னா இன்னொரு பக்கத்தில் கழுகு என்ன திரும்ப பண்ணியிருக்கு. இப்போ சமீபத்தில் அந்த கழுகுனுடைய ட்ரெய்லர் ஒன்று வந்துச்சு. ட்ரெய்லர் வரும்போது காக்கா கத்தும் போது காக்காவை அப்படி கலாச்சி விடுற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணார். ஒட்டுமொத்த காக்கா கூட்டம் திரும்பி கதை ஆரம்பிச்சிருச்சு. அதோடு நிப்பாட்டில் கழுகு அந்த படத்தினுடைய ஆடியோ லாஞ்சுக்கு சிங்கத்தோட பேரை சொன்ன உடனே திரும்பி காக்கா கூட்டம் கதை ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு ஒரு கேள்வி எழும், நீ எதுக்கு காக்காவை போட்டு அடிக்கிற, என்ன காரணம்? பிடிச்சிருக்கு அதான் ரீசன். அதுக்கு எதுக்கு ரீசன்? பிடிச்சிருக்கு அதுதான் ரீசனு, இதுக்கு மேல என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல காக்காவை அண்ணன் காக்காவா மாற்ற போறோம். நடிகர் அஜித் குமார், இந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். திரும்பியும் சொல்ற நடிகர் அஜித் குமார். அது என்ன நடிகர் அப்படிங்கிறத அழுத்தி சொல்றேன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நடிகர் என்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும். உதாரணமாக ஒரு திரைத்துறை அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கும் ஒரு நடிகர் எப்படி இருக்கணும் என்பதற்கு சிறந்த உதாரணம் யாரும் பார்த்துக்கிட்டீங்கன்னா, மதிப்பிற்குரிய பத்மபூஷன் ஆக்டர் அஜித் குமார் அவங்க மட்டும்தான். நீங்க சிவாஜியமா நடிக்க ஆள் கிடையாதுங்க. அதுக்கு பேர் தனுஷ்லாம் கொட்டி எரிஞ்சிட்டாருங்க. அப்படி நம்ம வந்து நடிப்பு ரீதியாக பேசலாம். ஆனா ஒரு நடிகர் தன்னுடைய ரசிகர்களை எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தக்கூடாது, தன்னுடைய சுய நலத்திற்காக எந்த காரணத்தை கொண்டும் ரசிகர்களை பயன்படுத்தாத ஒரு நடிகர் சொல்லி நீங்க வந்து நம்ம சொல்லுவாங்க. ஐ எம் ப்ரௌட் டு இந்தியன், ஐ எம் ப்ரௌட் டு தமிழ், ஐ எம் ப்ரௌட் டு தமிழ் அப்படி நிறைய சொல்லுவோம். ஆனா உண்மையிலேயே ஒருத்தங்க இன்னும் பெருமையா சொல்லலாம். யாருன்னா அஜித் ரசிகர் வந்து ரொம்ப பெருமையா சொல்லலாம். ஐ எம் ப்ரௌட் டு அஜித் ஃபேன்ஸ் சொல்லி ரொம்ப பெருமையா சொல்லணும். தன்னுடைய ரசிகர்களை எந்த இடத்திலுமே எப்போதுமே பயன்படுத்தாத ஒரு நடிகர். 10 படம் நடிச்சு சொல்லுவாங்களே உச்சம் ரொம்ப உச்சத்துல நான் தூக்கி போட்டு உங்களுக்காக உங்க விஜயா அப்படின்னு எந்த விதமான ஆர்ப்பரிப்பும் இல்லாம அவர் உண்டு வேலை உண்டுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளாக உழைச்சி யாரு பின்புலமும் கிடையாது. எங்க அப்பா இயக்குனர் இருந்தாரு, எங்க மாமா வந்து ப்ரொடியூசரா இருந்தாரு, எங்க அம்மா வந்து பாடகியாக இருந்தாங்க அப்படின்னு சினிமாவுக்கும் அஜித்தினுடைய குடும்பத்துக்கும் ரொம்ப தூரம். அப்ப அப்படி இருக்கும்போது அவர் சினிமாவுக்குள்ள வந்து களத்துல நின்று வெற்றி பெற்று உச்சபட்சம் நான் தான், உச்சத்தை தொட்டுட்டேன், என்னுடைய கரியர் பீக்கு இல்லை அப்படி அந்த வெண்ணை எதுவுமே பேச மாட்டாங்க. தன்னைத்தானே புகழ்ந்து பேசக்கூடிய ஒருத்தர் யாருன்னா அந்த வாட்ரிமா ஸ்டார்னு ஒருத்தர் உண்டு. நான் தான் சூர்யா, நான் தான் சிவாஜி கணேசன், நான் தான் எம்ஜிஆர், நான் தான் அஜித், நான் தான் சூரிய எல்லாம் பேசுவார் வாட்ரிமா ஸ்டார். அந்த மாதிரி ஒருத்தர் தான் இந்த நடிகர் விஜய் தான். அது கூட சொல்லக்கூடாது, அரசியல்வாதி, அரசியல் தெரிந்த ஒருத்தர் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா ரசிகர்களா. சரியான முறையில் ரசிகர்களை பயன்படுத்த தெரிந்த ஒருத்தர்னா நடிகர் விஜய் மட்டும்தான். யோசிச்சு பாருங்க, அஜித் அவர்களுடைய 33 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய சினிமாவை பூர்த்தி அடைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட
பல படங்களை வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு, பல பிளாப் படங்களையும் கொடுத்துருக்காரு. அது வரைக்கும் அவர் ரசிகர் அவருக்காகவே உண்மையும் நேர்மையமாக அவருக்காகவே நிற்கிறாங்க. அவர் என்ன பண்றாரு, படத்தை மட்டும்தான் நடிச்சு படத்தை மட்டும் நடிச்சு கொடுத்து அவர் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாரு. முதல்ல உன்னுடைய குடும்பத்தை பாரு, அதுக்கு பிறகு நீ படத்தை பாருன்னு சொன்ன ஒரே ஒரு நடிகர் இந்தியாவிலேயே ஒரே ஒருத்தர்னா அஜித்குமார் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. அப்படி ஒரு நல்ல மனுஷர் வந்து. ஆனா அவருக்கு இணையா ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி அவங்களே பெருமை பேசக்கூடிய இந்த காக்கா கூட்டம் இன்னும் சர்க்கார் வச்சு குட்டி போட்டு இருப்பாங்க. சர்க்கார் தெரியுமா, சர்க்கார் எப்படிப்பட்ட படம் தெரியுமா அப்படின்னு பேசுவாங்க. நாங்களாம் களத்துக்கு வந்துட்டோங்க, மக்களுக்காக உழைக்க வந்துட்டாங்க. அப்படியாங்க இந்த திருநெல்வேலியில் நம்ம ஊர்ல இந்த கவினுக்காக பேசுங்களேங்க, உண்மை கதைன்னா சொல்லுங்க, நான் நிக்கிறேங்க. படத்துல பேசுவாருங்க அவரு, ஆனா களத்தில் நிக்கணுங்க. நீ அரசியல்வாதி வந்துட்டு அஜித்தை கேட்க முடியாது, அஜித்தை கேட்கணும். அவர் படம் நடிக்கிறது அவரோட வேலை, படம் நடிப்பாரு. அடுத்த கட்டத்துக்கு ரேசிங் போவேன் அவ்வளவுதான். அவர் நான் வந்து சமூகத்தை சீர்திருத்த போறேன், நான் உங்களுக்காக வந்துட்டேன், கரியர் பீக்க வந்துட்டேன், தன்னைத்தானே வாட்டர்மெலன் ஸ்டார் மணிக்கு பேசக்கூடிய அரைவேக்காடு கிடையாது, தற்கூரி கிடையாது. ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன்னு அறிக்கையில வெளிப்படையா பேசுறாரு, காரி துப்பிட்டாரு மூஞ்சில. ஒட்டுமொத்த அணில் குஞ்சிகளிலிருந்து காக்கா வரைக்கும் காரி புளிச்சு துப்பிட்டு அந்த ஒத்த வார்த்தை போதும் அணில் கூட்டத்திலிருந்து காக்கா கூட்டம் வரைக்கும் காக்கா காக்கா கான்னு கதறிக்கிட்டு இருக்கு. அணில் முழுக்க கிச்சி 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 கிச்சின்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கு. கதருங்க, ஏன்னா அந்த கதறு சத்தம் ஒண்ணு பயங்கரமா இருக்கணும். ஏன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த வார்த்தை அவருக்கு பொருந்ததுல. போற பார்க்க சொல்ல மாட்டேன், நான் வந்து ரசிகரை பயன்படுத்த மாட்டேன். இந்த வார்த்தை விஜய் சொல்ல முடியுமா? கீழே இருந்தே செருப்பை கொண்டு ஒருத்தன் மேலே அடிச்சிருவான், தொண்டனே அடிச்சிருவான். உனக்காக என் ஊரை விட்டுட்டு வேலையை விட்டு வந்து நிக்கிறேன். புஷியான்னு சொன்னார்லாங்க, வேலையும் வேண்டாம், உன் வேலையும் வேண்டாம், உன் சம்பளமும் வேண்டாம், என் தளபதி இருக்காரா, என் தளபதியை பார்க்க நான் வருவேன்டா அப்படின்னு சொல்லி வந்துன்னு சொல்லி உன் குடும்பத்தை விட்டு, உன் பொண்டாட்டி விட்டு, உன் பிள்ளையை விட்டு, உன் குடும்பம் நாசமா போனாலும் பரவாயில்ல, உன் வேலையே கிடைக்காம போனாலும் பரவாயில்ல, நீ நாசமா போ, ஆனா விஜயை பார்க்க நீ வந்துரு, என் தலைவன் இருக்கான்டான்னு சொன்ன ஒரு மானங்கெட்ட கூட்டம் தான் இந்த தற்கூரி கூட்டம். என்னைக்காவது அஜித் சார் வந்து என்னை பார்க்கறதுக்கு நீங்க எங்கெல்லாம் வாங்க, நான் கூட்டம் கூட்டியிருக்கேன் அப்படி என்னைக்கா சொல்லியிருக்காரா? சொல்றோம்ல, இந்த வார்த்தையை சொல்வதற்கு தகுதி உள்ள அஜித் மட்டும்தான். யாரு சொல்ற, நான் என் ரசிகர் பயன்படுத்த மாட்டேன். புளிச்சு துப்பிட்டாருல மூஞ்சில, எங்க மூஞ்சி வச்சுக்கிடுவாங்க? நான் கரியர் பீக்கில் இருக்காங்க, நீ எந்த பீக்கில் இரு, பீல இரு, பீக்காட்டுக்குள்ள இரு. இந்த ஒரு துப்புனா போதாதா? ஒட்டுமொத்தம் வந்து பீக்காட்டு இருக்கக்கூடிய ஒத்த குப்பையை விட இந்த ஒத்த வார்த்தை புளிச்சு துப்பிட்டாங்க. சிங்கம் ஒரு துப்பு அப்படின்னு துப்பிட்டு போயிருச்சு. இந்த பக்கத்துல நம்ம கழுகு இருக்குல்ல, இந்த கூலி படத்துல ட்ரெய்லர்ல கடைசி சம்பவங்க, வசமான சம்பவம். அந்த அப்படி அப்படி அழும்னார் தெரியுமா? அப்படி அப்படி பண்ணும்போது அந்த காக்கா கூட்டம் கதறாங்க தெரியுமா? முரட்டு சம்பவம் அதெல்லாம் வந்து வச்சு செஞ்சிருக்காங்க. சினிமாவில தான் பொலன்னு பொலந்தா இப்ப இங்க அரசியலே வந்து நமக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல விஜய் வச்சு சினிமாவில் இருக்கக்கூடியவங்க பொழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த யூடியூப்ல மோதிரத்தை கூப்பிட்டு வச்சு மோதிரத்தை கொடுக்கறது, யூடியூப்ல பேசக்கூடியவங்களுக்குலாம் பிஸ்கட்டு போடுறது, பிஸ்மி போன்றதுக்கு பிஸ்கட்டை போட வேண்டியது, இந்த வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டாங்க. இப்போ அடிச்சாங்க முடியாம நீங்க எப்படி எங்க தளபதி மட்டும் கேள்வி கேட்பீங்க? நீங்க இந்த கவின் இறந்ததுக்கு பேசாத ஒரே அரசியல் கட்சி தலைவர் இவர் மட்டும்தான். மானங்கெட்டவர், மானங்கெட்டவர். உண்மையை பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். நம்ம அடுத்த பதில இதோட போட்டு பொழக்க போறோம். கதை வேற, பொழக்க அரசியல் டீ வச்சு போட்டு பொழக்க போறோம். அவ்வளவு வன்மங்கள் வந்து விஜய் இருக்காருல, அவ்வளவு மோசமான ஒருத்தர். இந்த 33 ஆண்டுகள் அஜித்தினுடைய சினிமா பத்தி நம்ம பேசுற காலகட்டம், எதுக்குதான் நீ விஜய் பத்தி பேசுற உங்களுக்கு ஒரு கேள்வி எழும். நான் விஜய் பத்தி பேசணும் எண்ணத்துல வரலாம். ஆனா இந்த அணில் கூட்டமும் காக்கா கூட்டமும் கதரும் போது பதில் சொல்லிதான் நம்ம ஆகணும். காக்கா கூட்டம் கதரும் போதும் அணில் கூட்டம் ரெண்டும் கதரும் போதும் கிச்சி சொல்லும் போதும் நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கு. அது ஒரு பெரிய சம்பவம் தான். அதுவும் குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய அப்ப இந்த கூலி படத்தினுடைய ஆடியில் 5 இசை வெளியீட்டிலால ஒரு சம்பவமும் அவர் பண்ணியிருப்பாரு. மொத்த பேரும் கதற போறாங்க. அதுல வந்து போற பார்க்க அஜித் சாருடைய பேரை சொல்லியிருப்பாங்க. இந்த அணில் கூட்டம் வன்மம் பிடிச்ச கூட்டம் கதறிக்கிட்டு இருக்காங்க. நாங்க திரும்பியும் சொல்றது ஒண்ணு தான், நல்ல கதறு. அஜித் சார் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக கதறு. விஜய் சாருடைய ரசிகரன் இருக்கிறத நினைச்சு நீயே கேவலப்பட்டு பொசும்பி
கதறி 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 இப்படி ஒரு மானங்கட்டத்திலும் நம்மளை இப்படி பயன்படுத்திட்டு இருக்காரு. அங்கே பாரு அஜித் ரசிகர்லாம் பாரு, நம்ம உண்டு படத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணுறான், மற்ற நேரத்தை பாரு பிள்ளையை பார்க்க பொண்டாட்டியை பார்த்துக்கிறான், குடும்பத்தும் போய்கிட்டு இருக்கான். நம்மளை பாரு நாளைக்கு மதுரை மாநாடுங்க, இங்கே ஈரோட்டுக்கு வாங்குறாங்க, அந்த சென்னைக்கு போங்கிறாங்க. இப்போ பாரு கவினை பற்றி கேள்வி கேட்ட மூஞ்சிலே ஒரு விஜய் ரசிகன் பதில் சொல்ல தெரியும், துப்பு இல்லாமல் ஓடி போகிறான். இப்போ நம்ம எதாவது கேள்விக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பக்கம் விஜய் ரசிகன் அங்கிட்டே ஓடி போயிருந்தானே. ஐயோ இவங்கிற வராங்களே, கவினை பற்றி கேட்பாங்களே, இவனை பற்றி கேட்பாங்க, நம்ம என்ன பேச முடிச்சு, நம்ம ஓடி போயிடும் வழக்கம் போகிறது சொல்லி சினிமாவில் ஓடி ஒழிஞ்சவங்கள இன்னைக்கு தரையிலே ஓடி ஒழிச்சா தளபதி வந்து ஏன் முடியல, சமாளிக்க முடியல. சினிமாவில் அடித்து விரட்டி விட்டாங்க, ஃபீல்ட் அவுட்டு. இந்த பக்கத்தில் இங்கே வந்தார், இப்போ வரதுன்னு ஃபீல்ட் அவுட்டு. வாட்டர்மேன் ஸ்டார் கூட உட்காந்து போட்டி போட்டுருக்காரு. அவர் சினிமாவுக்குள்ள வந்து போட்டி போடுன்னு சொல்லிட்டு நடக்காரு, இவர் அரசியல் வந்து அவருக்கு ஈக்குவலாக போட்டி போடுன்னு நடக்கார். ரெண்டும் ஒன்று தான். ஒட்டு மொத்தத்தில் அஜித் சாருடைய 33 ஆண்டுகால இந்த சினிமா பயணம் மிக பெரிய இன்னும் பெரிய பெரிய சாதனைகளை படைக்கணும், வெற்றி பெறணும். அவருடைய 33 ஆண்டுகள் மட்டும் கிடையாது, இன்னும் தமிழ் சினிமாவுக்கு தொடர்ச்சியாக அஜித் சார் களத்தில் நிற்கணும். இங்கே இருக்கக்கூடிய பல தற்கொலைகளுக்கு பாட புகுட்டுவதற்காக வச்சு அஜித் சார் மாதிரி கூடிய ஒரு நடிகர் தமிழ் சினிமாவுக்கு தேவை. ரசிகரை பயன்படுத்தக்கூடிய நடிகருக்கு மத்தியில் ரசிகரை பயன்படுத்தாத நடிகர் அஜித்குமாருக்கு ராயல் சல்யூட்டை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை முடிக்கிறோம். உண்மையிலேயே அஜித் ரசிகராக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் பெருமையாக சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள், நான் ஒரு அஜித் ரசிகர், என்னுடைய ரசிகர், நான் இருக்கக்கூடிய நடிகர், எனக்கு பிடிச்ச நடிகர் ஒரு காலத்திலையும் என்னைய பயன்படுத்த மாட்டார். அப்படி நெஞ்ச நிமித்தி கர்வமாக சொல்லலாம் அஜித் ரசிகர் அப்படிங்கிறத. சில பேருக்கு வலிக்க தான் செய்யும், அது வலி கிடையாது, அவங்களுடைய கதறல். நன்றி.